நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன டவுட் இருந்தால் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கூகுள் சைன்இன் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோன்னே நீங்கள் ஏற்கனவே இமெயில் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட் பாக்ஸில் உங்களோட இமெயிலை டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும், அப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கீழே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டோன்னே ஃபார் மை செல்ஃப் டு மேனேஜ் மை பிஸ்னஸ் 2 ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே ஃபஸ்ட்டு நேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். உங்கள் நேம் என்டர் பண்ணுற ஆப்ஷனோட பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நான் ஒரு நேம் கொடுக்குறேன், மை வியூவர்ஸ் அப்படின்ற நேம் கொடுத்துட்றேன். அது மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மை அது ஃபஸ்ட்டு நேம், ரெண்டாவது நேம் வியூவர்ஸ், அதனால் லாஸ்ட் நேமில் தான் அது கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் நேம் பாக்ஸ் ரெண்டாவது பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வியூவர்ஸ் கொடுத்துருங்க. வியூவர்ஸ் கொடுத்தோன்னே நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டோன்னே உங்களோட டேட் ஆஃப் பர்த், இயர், மந்த் எல்லாமே கொடுத்து ஃபினிஷ் பண்ணோன்னே கீழே ஜெண்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஆப்ஷன் மேல், அதனால் நான் மேல் கொடுத்துட்றேன். மேல் கொடுத்தோன்னே அப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தோன்னே உங்களுக்கு சூஸ் யுவர் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அவங்க ஏற்கனவே 2 இமெயில் நமக்கு ரெடிமேடாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் அது 2த்தில் எது வேணால் சூஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இல்லை நீங்களே க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், க்ரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்ற அந்த 3வது ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கீழே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டோன்னே உங்களோட இமெயில் போட்டுட்டு நீங்கள் ஏதாவது நம்பர் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 123 அப்படின்ற நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இமெயில் ஸ்பேஸ் விட்டு ஓப்பன் ரெடி பண்ணாதீங்க. பாருங்கள், நான் மை அப்புறம் ஸ்பேஸ் விட்டு வியூவர்ஸ்னு போட்டிருக்கேன். அது மாதிரி நீங்கள் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. அப்புறம் பாஸ்வேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகிட்டோன்னே உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டு 2வது பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே பாஸ்வேர்டு 2வது பாக்ஸில் டைப் பண்ணி முடித்தோன்னே, அதாவது கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ண பாஸ்வேர்டு திரும்பி அதே பாஸ்வேர்டு சேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேங்க. டைப் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கீழே இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் எஸ் ஐ எம் இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் லாஸ்ட்டில். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே உங்களோட இமெயில் காட்டும். அதில் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கீழே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே அவங்க ஐ அக்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. உங்களுக்கு ரீட் பண்ணிட்டோன்னே நீங்கள் அவங்க சொன்ன இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஏற்றுக்கினீங்கன்னா நீங்கள் ஐ அக்ரி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ அக்ரி கொடுத்தோன்னே செக்கிங் இன்ஃபோ அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட இமெயில் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் செட் பண்ண போகிறீங்கன்னா மேலே ப்ரொஃபைல் சிம்பிள் ப்ளஸ் இருக்கும்.
அந்த ப்ரொஃபைல் சிம்பிளோட ப்ளேஸ் வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே செட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து டேக் ஃபோட்டோ, சூஸ் ஃபோட்டோ 2 ஆப்ஷனுக்கு காட்டும். அதில் உங்கள் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து சூஸ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கேலரி உள்ள போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கேலரி உள்ள போயிட்டோன்னே உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு மொபைல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மொபைல் இமேஜை கிளிக் பண்ணிட்டோன்னே அப்செட் அப்படின்ற கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டோன்னே உங்கள் ப்ரொஃபைல் வந்து ப்ரொஃபைல் ப்ளேஸ் ஆண்ட வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். காட்டினோன்னே அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் 2வது சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பற்றி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் இன்ஃபோ அப்படின்ற ஹோம் அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்துலேயே இருந்திருக்கும். அதாவது 2வது ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் ஆட் பண்ண போகிறீங்கன்னா கீழே வந்து ஃபோன் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணோன்னே அதாவது உங்கள் இமெயிலுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணோன்னே ஆட் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு மேலே வந்து உங்களோட ஜிமெயில் காட்டும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு இப்போது நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ இந்த இமெயிலுக்காக, அதாவது இந்த ஜிமெயிலுக்காக எந்த பாஸ்வேர்டு போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்டை போட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தப்பாக போட்டேன், அதனால் வந்து எனக்கு பேஜ் ஓப்பன் ஆகலை. இப்போ நான் கரெக்டாக போட்டோன்னே எனக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஆகிட்டோன்னா திரும்பி ஆட் நவ் அதே பேஜ் காட்டும். அதே பேஜில் அந்த ஆட் நவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுற ஒரு லைன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். டைப் பண்ணிட்டோன்னே கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே கெட் கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியில் வர நம்பரை வந்து நீங்கள் என்டர் த கோட் அப்படின்ற அந்த ஆப்ஷனாண்ட இருக்க பாக்ஸில் வந்து டைப் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஓடிபி வந்துச்சு. அந்த ஓடிபி வந்து டைப் பண்ணிட்டோன்னே வெரிஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெரிஃபை அப்படின்னு கொடுத்தோன்னே எனக்கு வந்து வெரிஃபைட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகி வெரிஃபைட் அப்படின்ற உங்களில் ஒரு ஆப்ஷன் காட்டும். அது வந்து உங்கள் நம்பருக்கு கீழே வந்து வெரிஃபைட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட யூடியூப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டோன்னே மேலே வந்து உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்படி லாகின் பண்ணலன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண இமெயில் கேட்கும். அதை கொடுத்து அந்த இமெயிலை கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இமெயில் வந்து கூகுளில் வந்து நீங்கள் வந்து உங்கள் நேம் அண்டை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், உங்கள் ஏற்கனவே லாகின் பண்ண இமெயில் வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட்டுன்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து மை வியூவர்ஸ் அப்படின்ற நம்மளோட இமெயில் வந்து காட்டுது. அந்த இமெயிலை கொடுத்தோன்னே எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாகின் ஆயிடுச்சு யூடியூப்பில். லாகின் ஆகிட்டோன்னே எனக்கு வந்து யுவர் சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். உங்கள் ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கிரியேட் சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட மை வியூவர்ஸ் அப்படின்ற அந்த சேனலோட பக்கத்துலேயே வந்து கியர் ஐக்கான் காட்டும். கியர் ஐக்கான் காட்டினோன்னே அந்த கியர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களோட சேனல் நேம் வந்து நீங்கள் திரும்பி
சேஞ்ச் பண்ண போனீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பென்சில் ஐக்கான் கொடுத்து அதுக்கப்புறம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் எதுக்குன்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த சேனலில் வந்து நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்க, அன்பாக்சிங், கேம், அப்புறம் வந்து குக்கிங், அந்த மாதிரி விஷயம் வந்து உங்கள் சேனலில் நீங்கள் சொல்லுவீங்கன்னா அதை வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வெல்கம் மை வியூவர்ஸ் அப்படின்ற சேனல் வந்து கொடுத்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் இது மாதிரி கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் லென்த்தாக டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்தோன்னே அப்புறம் வந்து திரும்பி ப்ரொஃபைல் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் சேனல் அந்த ஆப்ஷனை திரும்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் அபவுட்னு இருக்கும். அந்த பேஜில் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் வந்து காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிங்க அந்த டேட்டும் கீழே காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நீங்கள் வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா, மேலே வந்து வீடியோ ரெக்கார்டட் சிம்பிள் காட்டும். அதில் வந்து கொடுத்தோன்னே கீழே வந்து வீடியோ லைவ் 2 ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்து நம்ம கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ சிம்பிள் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வீடியோ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த யூடியூப் இன்ட்ரோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து டைட்டில் காட்டும். நீங்கள் எல்லோரும் சர்ச் பண்ணுறக்கூடிய டைட்டில்லாம் கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் இன் தமிழ் அப்படின்ற நான் டைட்டில் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் இந்த சேனலை பற்றி என்ன சொல்ல போகிறீங்களோ அது வந்து, அதாவது நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனாக ரைட் பண்ணி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டோன்னே சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து லென்த்தாக கொடுங்க. அப்புறம் வந்து கீழே வந்து பப்ளிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பப்ளிக், அன்லிஸ்டட், அப்புறம் வந்து ப்ரைவேட் அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதுனால அதை வந்து ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன். ப்ரைவேட் கொடுத்துட்டேன். ப்ரைவேட் கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷன் நீங்கள் வந்து இந்தியா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், அமெரிக்கா அது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டோன்னே நீங்கள் அப்லோடுன்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆகின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் உங்களோட யூடியூப் சேனலோட வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ முடித்தோடனே அப்லோட் ஆகி முடிச்சோடனே நீங்கள் வந்து அதுக்கு வந்து தம்ப்நெயில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹேஷ்டேக் கொடுக்கணும். இது மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது அதெல்லாம் நான் எப்படி வந்து ரெடி பண்ணி எப்படி வேல்யூபிள் டேக்ஸ் கொடுக்குதுன்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஏற்கனவே நான் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து எப்படி டேக் யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது அப்படி எல்லாமே இருக்கும். அதில் வந்து ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வந்து லிங்க் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து உங்கள் வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்ததுக்கு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.